తమిళనాడు రాజకీయాలు ఆసక్తికరంగా మారాయి. మరొక రాజకీయ పార్టీ పుట్టుకొస్తోంది. కొత్త రాజకీయ పార్టీ పెట్టే దిశగా అన్నామలై అడుగులు వేస్తున్నారు. బీజేపీకి గుడ్ బై చెప్పిన అన్నామలై కొత్త రాజకీయ పార్టీని పెడుతున్నారని ప్రకటించారు. కొత్త రాజకీయ ఉద్యమం మొదలు పెడుతున్నారని తెలిపారు. తమిళనాడు అభివృద్ధి కోసం కృషి చేస్తారని తెలిపారు. తన రాజకీయ భవిష్యత్తు గురించి మాట్లాడుతూ ఆయన ప్రకటన చేశారు. ప్రముఖ నటుడు రజనీకాంత్ ప్రస్తావన కూడా తెచ్చారు. 2024లో తాను బీజేపీలో చేరడానికి ఒకరోజు ముందు రజనీకాంత్ తనతో మాట్లాడారని అన్నారు. ఆయన నేతృత్వం వహిస్తున్న రాజకీయ ఉద్యమంలోకి రావాలని ఆహ్వానించారని తెలిపారు. కానీ అప్పటికే బీజేపీలో చేరినట్టుగా అన్నామలై స్పష్టం చేశారు. ఇకపై స్వతంత్ర రాజకీయ మార్గంలో ముందుకు వెళతారని అన్నారు. சேர்ந்து ஆரம்பித்த அமைப்பு நான் பேசி முடிச்சோன்னா அந்த லிங்க் உங்களுக்கு லைவா வந்துடும். wetheLeader.org நீங்க உங்களை வாலண்டியரா இன்னைக்கு பொலிட்டிக்கல் ஒரு மூவ்மெண்ட்ல உங்களை நீங்க நினைச்சுக்கணும். நாம எல்லோரும் ஒன்று சேர்ந்து பேசுவோம். அதனாலதான் இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இன்னொரு அறிவிப்பும் கூட கொடுக்கணும். எல்லாத்தையும் டைரக்டா எப்படி நம்ம பாலிடிக்ஸ்குள்ள கொண்டு வர போறோம். ஏபிஜே அப்துல் கலாம் சென்டர் ஃபார் எத்திக்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ், ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவுடைய பேரில் கோயம்புத்தூர்ல வீத லீடர்ஸ்க்கு கீழே நாம பாலிடிக்ஸ்ல எத்திக்ஸ்க்காக ஒரு சென்டர் ஆரம்பித்து வருகின்றவங்க எல்லாமே இதுக்குள்ள ட்ரெயின் ஆகி தான் வெளியே வருவாங்க. உள்ளாட்சி தேர்தலில் நிக்கிறாங்க, they will get trained, come and stand in local body election. எம்எல்ஏ எலெக்ஷன் நிக்கிறாங்க, they will get trained, they will come and stand in election. அவங்க எங்க நின்னாலும் கூட ஒரு ப்ராசஸ்ல நாம அவங்கள ட்ரெயின் பண்ணி அவங்கள ஷேப் பண்ணி ஒரு கம்யூனிட்டியினுடைய நீட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அரசியல் செய்யக்கூடிய மனிதர்களாக நாம அவங்கள கொண்டு வர போறோம். நாங்களெல்லாம் బీజేపీకి రాజీనామా చేయడానికి గల కారణాలు అన్నామలై వెల్లడించారు. గత ఏడాది డిసెంబర్లోనే తన రాజీనామా గురించి చెప్పినట్టుగా అన్నారు. పార్టీకి తాను భారంగా ఉండాలి అనుకోలేదన్నారు. 18 నెలలుగా బీజేపీతో విభేదాలున్నాయని అన్నారు. మార్పు కోసమే బీజేపీలో చేరినట్టుగా పేర్కొన్నారు. బీజేపీ ఇప్పటి వరకు తనపై ఉంచిన నమ్మకానికి, ఇచ్చిన అవకాశాలకు కృతజ్ఞతలు తెలిపారు. யாருக்கும் நாம் போட்டி கிடையாது. மக்கள் முன்னாடி தரம் பார்த்து மக்கள் நம்மை தேர்ந்தெடுப்பார்கள் என்கின்ற நம்பிக்கையோடு மக்கள் முன்னாடி நம்ம நிற்கிறோம். அடுத்த இன்னொரு கேள்வி கேட்டீங்க, அமித்ஷாஜி அவங்களை நீங்க பாத்தீங்க, போட்டோ எல்லாம் வந்துச்சு, என்ன விஷயம் அப்படின்னு. அமித்ஷாஜிட்டையும் அமித்ஷா அவர்கள்ட்டையும் ரொம்ப பொறுமையா போய் நான் சொன்னேன், இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண நான் போகணும். அதே நேரத்தில் நான் யாரிடமும் சண்டை போட்டு விட்டு தமிழகத்தில் உட்கார்ந்து ஐ எம் ரிசைனிங் ஃப்ரம் பார்ட்டின்னு அனுப்புற ஆள் நான் கிடையாது. எனக்கு அது பழக்கமும் கிடையாது. வந்து நேரம் உங்க கண்ணை பார்த்து சொல்லிட்டு சில தவறுகள் இருந்தாலும் அதையும் சொல்லிவிட்டு போகக்கூடியதான் என் பண்பு. அதை நாகரீகமாக செய்ய முடியும் என்று நினைக்கின்றேன் என்று சொல்லிவிட்டு தான் வெளியே வந்தேன். அப்படித்தான் ஒரு தலைவர்கிட்டையும் பண்ணேன். அதை நாம் எப்பொழுதுமே பண்ணுவோம். நாகரிகமான அரசியலை முன்னெடுப்போம். சமூக வலைதளத்தில் ஆபாசம் வேண்டாம். சமூக வலைதளத்தில் நல்லதை பேசுவோம். எல்லோரும் அவங்கவுங்க இடத்துல தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணட்டும். பொறுமை பொறுமை பொறுமை. கடைசியா இந்த வார்த்தையை திரும்ப நான் பயன்படுத்துறேன்.